ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 38 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கடந்த 29ஆம் தேதி பிடித்துச் சென்றதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இவர்களை படகுகளுடன் விடுவிக்க தூதரக வாயிலாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இருநாட்டு மீனவ பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தையால் எழுந்துள்ள நல்லிணக்க சூழ்நிலையை சீர்குலைக்கவே தமிழக மீனவர்கள் பிடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சந்தேகம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகம் மற்றும் இலங்கை மீனவ பிரதிநிதிகளிடையே சென்னையில் கடந்த 27ஆம் தேதி நேரடி பேச்சுவார்த்தைக்கு விட்டுக் கொடுக்கும் உணர்வுடன் தாம் ஏற்பாடு செய்ததை பிரதமர் அறிவார் என குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் விளைவாக உருவான ஒட்டுமொத்த நல்லிணக்க சூழ்நிலை காரணமாக இலங்கை அரசு கடந்த 2 வாரங்களில் 295 தமிழக மீனவர்களையும் அவர்களுக்கு சொந்தமான 45 படகுகளையும் விடுதலை செய்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் பாக் வளைகுடாவில் தங்களது பாரம்பரிய உரிமையுள்ள மீன்பிடி பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 38 அப்பாவி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளது இந்த நல்லிணக்க சூழ்நிலையை முற்றிலும் சீர்குலைப்பதாக அமைந்துவிட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து தங்களது பாரம்பரிய பாக் வளைகுடா மீன்பிடி பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 38 மீனவர்களையும் அவர்களது 6 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பாக் வளைகுடா பகுதியில் 29ஆம் தேதி நள்ளிரவில் பிடித்துச் சென்றுள்ளனர் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் சென்னையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் விளைவாக எழுந்துள்ள சாதகமான சூழ்நிலையை வேண்டுமென்றே சீர்குலைக்கும் நோக்கத்துடன் இலங்கை கடற்படையின் சில சக்திகள் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பது போல தமக்கு தோன்றுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஐயம் தெரிவித்துள்ளார். இதுபோன்று மீனவர்களை கைது செய்வதும் பிடித்துச் செல்வதும் பாக் வளைகுடா மாவட்டங்களில் வாழும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லிணக்க சூழ்நிலையை பராமரிக்கவும் மீனவர்களின் அன்றாட மீன்பிடி நடவடிக்கைகள் குந்தகமின்றி தொடர காரிய சாத்தியமான தீர்வு ஒன்றை காணவும் இலங்கை கடற்படை அப்பாவி இந்திய மீனவர்களை இதுபோன்று சட்டவிரோதமாக பிடித்துச் செல்வதை நிறுத்தும்படி அறிவுறுத்துமாறு அந்நாட்டு அரசுக்கு பிரதமர் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையினரின் போர்க்குண நடவடிக்கைகளை நேரடியாகவும் கடுமையாகவும் பிரதமர் கண்டிக்க வேண்டும் என்றும் இலங்கை கடற்படையினர் இனி இதுபோன்று அப்பாவி மீனவர்களை சட்டவிரோதமாக கைது செய்வதையும் பிடித்துச் செல்வதையும் நிறுத்துமாறு அந்நாட்டு அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூறியுள்ளார். பிரதமர் இப்பிரச்சனையில் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு மத்திய அரசின் தூதரக வழிகளை பயன்படுத்தி கைது செய்யப்பட்ட 38 மீனவர்களையும் அவர்களது 6 படகுகளையும் விடுவிக்க திட்டவட்டமான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென தமது கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.